Hi guys, I am Yuvraj. நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 2-3 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். வேரியபிள் செப்பரபிள், அதுக்கப்புறம் லீனியர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுலேயே நிறைய கேசஸ் இருந்துச்சு. டோட்டலாக வந்து உங்களுக்கு 10 to 12 கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து ரூட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் எப்படி, அன்ஈக்குவலாக இருந்தால் என்ன, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் போக 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 உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிட்டே போகும். அதுக்காக தான் நம்ம எங்கே வரோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரிக்கு வரும். நமக்கு இங்கே சிலபஸில் என்னென்ன ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாப்லாஸ் இருக்குது, அதுக்கடுத்தது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, அதுக்கடுத்து இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் டொமைனில் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றிடுவோம். ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் மேபி லாப்லாஸாக இருக்கலாம், ஆர் ஃபோரியர் சீரீஸாக இருக்கலாம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கலாம், ஆர் வந்து இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கலாம். அங்கே நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிடுவோம். அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பட் இங்கே ஃப்ரீக்வன்சி டொமைனில் சிம்பிள் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி டீல் பண்ணுவோமோ அதே மாதிரி மேனிப்புலேட் பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் போடுவோம். இன்வர்ஸ் லாப்லாஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஃபைனலாக டைம் டொமைனில் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ ஆக்சுவலாக பேசிக் ஐடியா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வந்து என்னது, அந்த சிஸ்டத்தை கவர்ன் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதில் கண்டுபிடிக்கிறோம்? டைம் டொமைனில் கண்டுபிடிக்கிறோம். பட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயே வச்சு நம்ம அந்த டைம் டொமைன்லேயே வச்சு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக எங்கே கொண்டு போகிறோம்? ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கொண்டு போய் அங்கே நமக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு திரும்ப இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கிறோம். ஓகேவா? இன்வர்ஸ் ஃப்ரீக்வன்சி டொமைன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் டொமைனில் கிடச்சிரும். அப்போ நமக்கு இங்கே என்னென்ன தெரியணும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்ற தெரியணும். தென் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன்லேருந்து டைம் டொமைனுக்கு மாற்ற தெரியணும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே லாப்லாஸ் யூஸ் பண்ணுறப்ப இதை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம்? இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே வருவோம்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பட் நான் ரெஃபர் பண்ணுற புக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர். ஓகேவா? அலெக்சாண்டர் எல்லா புக்லேயுமே வந்து எல்லா புக்லேயுமே மேத்ஸில் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து சர்க்யூட் தியரி. நீங்கள் ட்ரிபிள் ஈஸியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்யூட் தியரி புக்கு அந்த தேர்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. வேறு டிபார்ட்மெண்ட் கேஸாக இந்த மெக்கானிக்கல், சிவில், வேறு கம்பெனிசன்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கும். லாப்லாஸும் இருக்கும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் இருக்கும், ஃபோரியர் சீரீஸும் இருக்கும். ஓகேவா? இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் இருக்காது. ஓகே, ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை மட்டும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, நான் ரெஃபர் பண்ணுறது எக்ஸாம்பிள் சொல்லித்தரது எல்லாமே இந்த புக்கில் இருந்தால் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்தது செகண்டு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சில சிக்னல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா? என்னென்ன சிக்னல் நான் சொல்லுன்னா ஸ்டெப் சிக்னல், அதுக்கடுத்தது வந்து இம்பல்ஸு, அதுக்கடுத்தது வந்து ரேம்ப் சிக்னல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் சிக்னல் அப்படின்ற என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்யூட்டில் ஒரு சுவிட்ச் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா t=0 அப்படின்ற பர்டிகுலர் டைமில் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சா, ஆர் வோல்டேஜ் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆச்சா? இல்லை. ஸோ அப்படியான ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்? ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். ஸோ 0ன்ற டைமுக்கு முன்னாடி என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து என்னது? 0, எதுவுமே கிடையாது, ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் 0ன்ற டைமுக்கு பின்னாடி எனக்கு என்ன இருக்குது? ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்? ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா? என்னோடய மேக்னிடியூட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்னது? இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா யூனிட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இங்கே சொல்ல போகிறது எல்லாமே வந்து என்னது? யூனிட் ஸ்டெப்பு, யூனிட் இம்பல்ஸு, அதுக்கப்புறம் யூனிட் ரேம்ப். ஓகேவா? ஸோ அப்போ யூனிட் ஸ்டெப்பை வந்து எப்படி நம்ம ஜென்ரலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா u(t) அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இம்பல்ஸ் எப்படி சொல்லுவோம்? del(t) அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரேம்ப், யூனிட் ரேம்ப் எப்படி சொல்லுவோம்? r(t) அப்படின்னு சொல்லுவோம். இந்த u(t)யோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா u(t) = 1 எப்போ t greater than 0 இருக்கிறப்ப. t less than 0 இருக்கிறப்ப அதோட வேல்யூ வந்து எவ்வளவு? 0. அதே மாதிரி del(t) வந்து பார்த்தீங்கன்னா
t is equal to 0 இருக்கிற அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். மற்ற சமயத்தில் எல்லாமே அதோட வேல்யூ வந்து எவ்வளவு 0. ஓகேவா? ஸோ இங்கே இந்த கிராஃப்லையுமே வந்து பாருங்கள், இங்கேயும் எந்த வேல்யூமே கிடையாது, அதே மாதிரி இங்கேயும் எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ del of t அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா t is equal to 0 அப்படின்ற பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் எனக்கு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிட் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே யூனிட் ரேம்ப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக என்னோட ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆர் ஆஃப் டி ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், லீனியராக இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்லோப் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா, ஸ்லோப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்லோப் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூனிட் ரேம்ப்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோப் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஒய் இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ ஜென்ரலாக ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், டிஒய் பை டிஎக்ஸ். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, அல்லது வந்து இந்த தீட்டா வந்து எவ்வளோ இருக்கணும், 45 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறோம். அப்படி ஸ்லோப் 1 இருக்கக்கூடிய ரேம்ப் சிக்னலை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூனிட் ரேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் ரேம்போட வேல்யூ வந்து எவ்வளவு, ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி. எப்போ டி கிரேட்டர் தென் 0 இருக்கிறப்ப, டி லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து எவ்வளவு, 0. இன்கேஸ் இது யூனிட் ரேம்பாக இல்லை, இப்போ டிவை பை டிஎக்ஸ் வந்து 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன மீனிங்னா இங்கே என்ன வரும், ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2t அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஸ்டெப்பு, யூனிட் இம்பல்ஸு, யூனிட் ரேம்ப், இந்த 3 சிக்னல் இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்கள் சிலபஸில் வேறு இருந்துச்சுன்னா இதுலேயே நிறையா இருக்குது. யூனிட் ஸ்டெப்பை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்றது. இப்போ ஷிஃப்டிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போது இதென்ன யூனிட் ஸ்டெப்பு, இப்போ இதில் வைப்பாங்க யூனிட் ஸ்டெப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 யூனிட்ஸ் வந்து நான் டிலே பண்ணுறேன்னா அப்போ எப்படி இருக்கும் அந்த சிக்னல், இந்த மாதிரி இருக்கும். இந்த வேல்யூ வந்து என்னது, t is equal to 2. ஓகே, இது t, இது வந்து என்னது, u of t. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து என்னது, டிலே பண்ண சிக்னல். இப்போ அட்வான்ஸ்னு எங்கே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் நான் அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது, யூனிட் ஸ்டெப்னா என்ன, யூனிட் இம்பல்ஸ்னா என்ன, யூனிட் ரேம்ப்னா என்ன, அதனுடைய கிராஃபு, அதுக்கப்புறம் அதனுடைய மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது ஒரு 2-3 வேல்யூஸ், டிப்பிக்கல் வேல்யூஸ் நான் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. e power infinity is equal to infinity, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு e power minus infinity is equal to 0. கிராஃபே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி 0லேருந்து ஆரம்பித்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இருக்கும். அதாவது e power 0ஓட வேல்யூ அளவு 1. எனிதிங் பவர் 0 1 தான் இல்லையா? ஸோ e power 0ஓட வேல்யூ அளவு 1. அதே மாதிரி இந்த ln 0ஓட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியல, ln 0 is equal to minus infinity. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, லான்னா என்ன, லாக்னா என்ன. லான் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா log base e. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம +2 புக்கில் எல்லாமே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லாகுன்னு கொடுத்துருப்பாங்க, வெறுமனை லாகுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் எந்த இந்தியன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, லான் அப்படின்றது என்னது, பேஸ் இ. லாகுன்றது எப்படி எடுத்துருக்காங்கன்னா, லாக் அப்படின்னா வெறுமனை லாகுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ் 10 அப்படின்னு எடுத்தோம். வெறுமனை லாகுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10, லான்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ் வந்து இ. ஓகேவா? இது 2 தான் கான்செப்ட். பட் நீங்கள் இந்த கிரிவால் புக்கோ ஆர் +2 புக்கோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா லாக் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. பட் எந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்க, லான் அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஃபாலோ பண்ண போகிறது வந்து என்னது, லான் அப்படின்னா பேஸ் இ, லாக் அப்படின்னு மட்டும் வெறுமனை கொடுத்து பேஸ் எல்லாம் கொடுக்காம வெறுமனை லாகுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேஸில் 10 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கடுத்தது ln 1 is equal to எவ்வளவு, 0. இந்த 4 வேல்யூ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சமயங்களில் தேவைப்படும். நாட் ஓன்லி இங்கே டிஎஸ்பியில் மட்டும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரி, அதுக்கப்புறம் வேறு கால்குலஸ்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தான் தேவைப்படும். அதுக்கடுத்தது யூலஸ் ஃபங்க்ஷன், யூலஸ் தியரம் பாருங்கள். e power i theta is equal to cos theta plus i sin theta. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே என்ன வரும்னா e power minus i theta is equal to cos theta minus i sin theta. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. e power i theta is equal to cos theta plus i sin theta. அதே மாதிரி e power minus i theta is equal to cos theta minus i sin theta. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், e power i theta plus e power minus i theta is equal to என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 cos theta வருமா? ஸோ இந்த 2வை இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், e power i theta plus e power minus i theta divided by 2 is equal to cos theta. ஓகே, இதே ஞாபகம். அதே மாதிரி sin theta என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா sin theta is equal to e power i theta minus e power minus i theta divided by 2i. இதை விட்டுறாதீங்க. ஓகே, இங்கே வந்து என்னது 2 மட்டும்தான் இருக்கும், இங்கே 2i. ஓகே, இங்கே வந்து ப்ளஸ், இங்கே வந்து மைனஸ். ஓகேவா?
இந்த வேல்யூஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இப்போ நம்ம பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வருவோம். இதில் எஃப் ஆஃப் டீன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டீன்னு சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து இதில் என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா டைம் டொமைனில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் வந்து டைம் டொமைனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் எஃப் ஆஃப் எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்குன்னு அர்த்தம். இது நம்ம கேபிட்டல் எஃப் அண்ட் தென் உள்ளே இருக்க இந்த ஆர்குமெண்ட் வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னது டி ரெப்ரசன்ஸ் டைம். இந்த எஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். எஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் டியில் இருக்குது. அதை நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இன்டெக்ரல் எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. அதேமாதிரி இதோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 0 மைனஸ்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அதேமாதிரி இது வந்து என்னென்னு சொல்லணும்னா ஒன் சைடட் லாப்லாஸ்ன்னு சொல்லுவோம். ஒன் சைடட் லாப்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டூ சைடட்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இன்டெகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு இருக்கும். பட் நம்ம சிலபஸில் நம்ம கவர் பண்ண போகிறது எல்லாமே வந்து என்னது ஒன் சைடட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஓகே, யூனிலேட்ரல்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி இந்த 0 மைனஸ்னால் என்னென்னு தெரியாது. 0 மைனஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 0க்கு கொஞ்சம் முன்னாடி. 0 ப்ளஸ்னால் வந்து என்னது 0க்கு கொஞ்சம் அதுக்கு அடுத்து, அதாவது 0.00001. ஓகே, அதான் 0 ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். 0 மைனஸ்ன்றது 0க்கு கொஞ்சம் முன்னாடி, மைனஸ் 0.00001. ஓகேவா? ஸோ அதே அப்போ ஃபார்முலா வந்து என்னது எஃப் ஆஃப் டியோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. ஓகே, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். இதை நான் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிறப்ப தெளிவாக சொல்கிறேன். ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் வந்து லாப்லாஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இதோட அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாப்லாஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நடத்துகிறப்ப இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர்ஓசியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பாருங்கள் யூ ஆஃப் டி. இந்த யூ ஆஃப் டிக்கு நான் என்ன செய்யணும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்னோடய ஃபங்க்ஷன் வந்து என்னது யூ ஆஃப் டி. ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்க போகிறேன். வாட் இஸ் த பேசிக் டெஃபினிஷன், இன்டெகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டி எனக்கு உள்ளே கொடுத்துருக்குற அந்த எஃப் ஆஃப் டி ஃபங்க்ஷன். அதுக்கடுத்தது இ பவர் மைனஸ் எஸ்டி. இந்த இ பவர் மைனஸ் எஸ்டி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க கர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இ பவர் எஸ்டி அப்படின்றத வந்து என்னது கர்னல். ஸோ யூ ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், யூ ஆஃப் டி அப்படின்றது என்னது இந்த பேசிக் சிக்னலில் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து பாருங்கள் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளவு 1. யூனிட் ஸ்டெப்போட வேல்யூ வந்து எவ்வளவு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் 1. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் அதனுடைய வேல்யூ எவ்வளவு 0. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ 0 எனக்கு இன்டெகிரேஷன் எங்கேருந்து இது வரைக்கும் பண்ண போகிறோம், 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பண்ண போகிறோம். அதனுடைய வேல்யூ வந்து எவ்வளவு 1. அந்த வேல்யூ தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி. ஸோ அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டி மட்டும்தான் இருக்குது. இன்டெகிரேட் பண்ணிடலாமா? இன்டெகிரேட் பண்ணால் வந்து என்னது ஜென்ரலாக இ பவர் ஏடியை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இ பவர் ஏடியை நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னா இ பவர் எக்ஸை பண்ணால் வந்து என்னது இ பவர் எக்ஸே தான். ஸோ இல்லையா? ஸோ இப்போ இ பவர் ஏடி அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேலே இருக்க ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டியில் இருக்க ஃபங்க்ஷன், அதை நான் ஒன் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைடட் பை அந்த டேர்ம் போடணும். ஓகேவா? இப்போ ஏடின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஏ கீழே போடுவீங்க. ஸோ 2 பாயிண்ட் நம்பர் 1 வந்து என்னது இ பவர் ஏடி இன்டெகிரேட் பண்ணால் என்னது, அதுக்கடுத்தது இ பவர் ஏடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது. இப்போ இது இ பவர் ஏடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இ பவர் ஏடி இன்ட்டு அந்த இந்த மேல் இருக்க டேர்ம்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்ட்டில் போடணும். அப்போ என்ன வரும், ஏன்னு வரும். அப்போ இ பவர் ஏடியை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு இ பவர் ஏடி. இ பவர் ஏடியை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இ பவர் ஏடி டிவைடட் பை ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் எஸ்டியை பண்ணிங்கன்னா இ பவர் எஸ்டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி லிமிட் வந்து என்னது 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இந்த இன்ஃபினிட்டி அப்படின்ற டேர்மை டீக்கு பதிலாக போடலாமா? அப்போ என்ன வரும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டிவைடட் பை எஸ் மைனஸ் இந்த 0ன்றதை போடலாமா டீக்கு பதிலாக? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இ பவர் 0 டிவைடட் பை எஸ். நமக்கு என்ன தெரியும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ எவ்வளவு 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் போயிடும் இல்லையா? ஸோ இந்த மைனஸும் 1ன்னு வரும், ப்ளஸ் ஆயிரும். இ பவர் 0ஓட வேல்யூ 1, ஸோ 1 பை எஸ் இதுதான் அதனுடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன தெரியுது, ஸ்டெப் ஃபங்க்ஷனை நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எவ்வளவு 1 பை எஸ். ஓகே, அதுக்கடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு யூ ஆஃப் டி. ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளவு, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னது 0 டு இன்ஃபினிட்டி
எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. இதான் நமக்கு தெரிஞ்ச பேசிக் டெஃபினேஷன். ஸோ அப்போ எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக நான் என்னென்னு போட்டுறேன், இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு யூ ஆஃப் டி. நமக்கு வேறு என்ன தெரியும், ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதோடைய வேல்யூ யூ ஆஃப் டியோட வேல்யூ வந்து எவ்வளோ 1. அந்த 1ன்ற போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இ பவர். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து டீயை காமனாக எடுத்திருக்கேன், டீயையும் மைனஸையும் காமனாக எடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி அப்படின்றது கிடைக்கும் இன்ட்டு டிடி. ஓகே, இப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாமா, அதே மாதிரி தான் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இ பவர் மேலே இருக்க டேர்ம் டிவைடட் பை மேலே இருக்க டேர்ம் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன செய்யணும், கீழே எழுதணும் இல்லையா. அப்போ என்ன வரும், மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றது கிடைக்கும். லிமிட் வந்து என்னது 0 to இன்ஃபினிட்டி. அப்போ டிக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டிவைடட் பை இந்த கீழே இருக்க டேர்ம். ஓகே, அதுக்கடுத்து மைனஸ் 0 டேர்ம் போடலாமா, இந்த 0 இங்கே போட்டிங்க அப்படின்னா இ பவர் 0 டிவைடட் பை இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் ஆடி ஆயிரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. அதுக்கு அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம், டெல் ஆஃப் டி அப்படின்றது. ஓகேவா, இந்த டெல் ஆஃப் டியை நான் சால்வ் பண்ண போகிறேன், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நமக்கு இன்டெகிரேஷன்னா பேசிக்காக வந்து என்ன மீனிங், இன்டெகிரேஷன் அப்படின்றது சம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இங்கேருந்து இது வரைக்கும் நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இந்த வேல்யூ என்ன ப்ளஸ் இந்த வேல்யூ என்ன இந்த வேல்யூ என்ன. ஆக்சுவலாக இன்டெகிரேஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மு. இந்த சம்மில் இருக்க எஸ்ஸை வந்து இப்படி நீட்டி போட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், எஃப் ஆஃப் எஸ் அப்படின்றது என்னது, இன்டெகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி இல்லையா. இந்த எஃப் ஆஃப் டின்ற இடத்துக்கு பதிலாக என்ன இருக்குது, டெல் ஆஃப் டி இருக்குது. இந்த டெல் ஆஃப் டி போடலாமா. நமக்கு என்ன தெரியும், டெல் ஆஃப் டி அப்படின்றது, டெல் ஆஃப் டினா வந்து என்னது, இந்த 0ல் மட்டும்தான் எனக்கு வேல்யூ இருக்குது. இப்போ யூனிட் ஸ்டெப் அப்படின்னு வந்து என்னது, இங்கே 1ன்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூ போடலாமா, எங்கே மட்டும்தான் 0ன்ற இடத்துல மட்டும்தான். இப்போ நம்ம எங்கேருந்து இது வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், 0லேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ 0வை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எவ்வளவு 0. அப்போ டி ஈக்குவல் டு 0ன்னு மட்டும் போட்டால் எனக்கு இந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ கிடச்சிருமா. அப்போ 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ், டிக்கு பதில் என்ன போடணும், 0ன்றதை போடணும். 0 போட்டிங்க அப்படின்னா இப்போ 0 வந்து எவ்வளவு 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. அப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இ பவர் ஒன் செகண்ட். ஸோ யூ ஆஃப் டிக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 1/s. அதுக்கடுத்து இ பவர் மைனஸ் ஏடிக்கு என்ன கிடச்சிச்சு, 1/s ப்ளஸ் ஏன்னு கிடச்சி. அப்போ இ பவர் ஏடிக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். இ பவர் ஏடியாக இருந்துச்சுன்னா இ பவர் மைனஸ் ஏடிக்கு வந்து என்னது 1/. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, இங்கே இருக்க மைனஸ் அப்படியே இங்கே போட்டுருவாங்க. அப்படி இல்லை, இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் இல்லை அப்படின்னா இங்கே மைனஸ் வரும். ஓகே, அடுத்து டெல் ஆஃப் டிக்கு வந்து வேல்யூ இருக்கும் 1. ஓகே, ஸோ டெல் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ண தேவையில்லை. சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அது நான் இங்கே கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதில் பாருங்கள், ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டேப்லர் காலத்தில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த 10 ஃபங்க்ஷன்ஸோட இங்கே சொல்கிறேன், அந்த 10 ஃபங்க்ஷன்ஸோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் படிக்கணும். ஓகேவா. ஸோ அதை நான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் சைன் ஒமேகா டி. சைன் ஒமேகா டிக்கு லாப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி, இந்த சைன் ஒமேகா டியோட லாப்லாஸையும் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். பட் எப்படி நம்ம டெரைவ் பண்ணி காமிக்கலாம், ஒன்றும் இல்லை. எஃப் ஆஃப் டி வந்து என்னது, சைன் ஒமேகா டி இன்ட்டு யூ ஆஃப் டி, ரைட்டா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0 to இன்ஃபினிட்டி உள்ள அந்த எஃப் ஆஃப் டின்றதை போட்டுறணும் இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆக்சுவலாக பாருங்களேன் இங்கே என்ன இருக்குது, இ பவர் எஸ்டி இருக்குது. அப்போ இங்கே இ பவரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா டிவைடட் பை 2i அப்படின்றது போடுறோம். ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா இன்டெகிரேஷன் ரொம்ப டீடியஸாக போகும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த சைன் தீட்டான்றதை இ பவரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸாக கொண்டு வந்துடும். அப்போ அதை உள்ளே போடலாமா, இந்த 2i அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை வெளியே கொண்டு வந்துருங்க. 1/2i இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to இன்ஃபினிட்டி என்ன போடலாம், இங்கே இந்த தீட்டான்றது என்னது, இங்கே உள்ளே இருக்கிறது. ஓகேவா, சைனுக்கு இங்கே இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ ஒமேகா டி, அந்த ஒமேகா டியை போடுங்க. இ பவர் ஐ ஒமேகா டி மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி. ஓகே, இன்ட்டு இ பவர் எஸ்டி. இப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம், இந்த எஸ்டியை உள்ளே கொண்டு வரலாம். உள்ளே கொண்டு வந்துட்டு என்ன செய்யுங்க, டியையும் மைனஸையும் காமனாக எடுங்க. காமனாக எடுத்தீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும், இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ்
I omega into t minus இங்கே செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மைனஸையும் டீயும் காமன் எடுத்தீங்க அப்படின்னா e power minus s plus I omega into t. ஓகே, ஸோ அப்போ இதை எப்பயும் போல் இன்டெகிரேட் பண்ணலாமா? இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணி இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எவ்வளவு? ஒமேகா divided by s square plus omega square. நான் இன்டெகிரேட் பண்ணி காமிக்கல, பட் இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ, ஒமேகா டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி காஸ் ஸ்கொயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சாரி காஸ் தீட்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காஸ் ஒமேகா டீக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். சைனுக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒமேகா டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். காசுக்கு பண்ணிங்க அப்படின்னா எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். லீனியாரிட்டி ஃபஸ்ட்டு வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா a1 into f1t plus a2 f2t is equal to a1 f1 of s capital F. ஓகேவா? கேபிட்டல் F1 போடுற இடத்துல எல்லாமே அது ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ டைம் டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் போடுங்க, கேபிட்டல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ அப்போ a1 கேபிட்டல் F1 s ப்ளஸ் a2 கேபிட்டல் F2 இன்ட்டு s. ஓகேவா? ஜென்ரல் நமக்கு லீனியாரிட்டினா என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு லீனியாரிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி. ஒன்று வந்து ஸ்கேலிங், அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிட்டிவிட்டி. ஓகேவா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏன்னா எஃப் ஆஃப் டி இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகே, f1 ஆஃப் டி அப்படின்றத நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா எஃப் ஆஃப் எஸ்ன்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே f1 வச்சுக்கோங்க, இங்கே கேபிட்டல் F1 வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இன்புட்டை நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். f1 ஆஃப் டியை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேல் பண்ண போகிறேன். a1 டைம் நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸ்கேல் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு திரும்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள ஃபீட் பண்ணுறேன். ஃபீட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், a1 இன்ட்டு f1 ஆஃப் எஸ்ன்னு கிடச்சிச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், இந்த சிஸ்டத்துக்கு ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி அடிட்டிவிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது, f1 ஆஃப் டி கொடுக்குறேன். f1 ஆஃப் டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கேபிட்டல் F1 எஸ் கிடைக்குது. அதே மாதிரி f2 ஆஃப் டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா f2 ஆஃப் எஸ் கிடைக்குது. இப்போ நான் இந்த ரெண்டு இன்புட்டையும் நான் சேர்த்து கொடுக்குறேன். இந்த ரெண்டு இன்புட்டையும் நான் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும், f1 ஆஃப் எஸ் ப்ளஸ் f2 ஆஃப் எஸ் கிடைக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இது ரெண்டும் கம்பைண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டம் வந்து லீனியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்க்யூட் தியரியில் படிச்சிருப்பீங்க, ட்ரிபிள் ஈஸியாக இருந்தீங்கன்னா சர்க்யூட் தியரியில் என்ன படிச்சிருப்பீங்க, ஒரு சிஸ்டம் லீனியர், ஐ மீன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிஸ்டரோ அது வந்து இண்டக்டரோ லீனியராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன அப்ளை பண்ண முடியும், அந்த சர்க்யூட்டில் சூப்பர் பொசிஷன் தியரம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னது, ஸ்கேலிங் அப்படின்றது இருக்கணும், அடிட்டிவிட்டியும் இருக்கணும். இந்த ஃபார்மெட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது செகண்டு ஸ்கேலிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் லாப்லாஸ் எடுக்கிறேன். லாப்லாஸ் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது, எஃப் ஆஃப் எஸ் கிடைக்குது. இப்போ நான் அந்த டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீயை நான் ஸ்கேல் பண்ண போகிறேன், ஏடி அப்படின்னு பண்ண போகிறேன். ஓகேவா? எஃப் ஆஃப் ஏடி பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே எஃப் ஆஃப் எஸ்ஸு. ஓகேவா? 1 டிவைடட் பை ஏ போட்டுக்கணும். ஓகேவா? இந்த நான் இங்கே ஏ டைம் ஸ்கேல் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும், 1 டிவைடட் பை எஸ்ஸு. இந்த எஸ் 1 டிவைடட் பை ஏ, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பை ஏ அப்படின்னு போடணும். ஓகேவா? ஜென்ரலாக இங்கே இந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கிறப்ப, ஐ மீன் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் படிக்கிறப்ப 1 பை ஏ எஃப் ஆஃப் எஸ் பை ஏன்னு படிச்சிருக்கீங்க. பட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் டிக்கு கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும், எஸ் வர்ற இடத்துலலாம் எஸ் பை ஏன்னு போட்டுருங்க, டிவைடட் பை இந்த ஏ போட்டுடலாம். ஓகேவா? இந்த ஏ அப்படின்றது என்னது, ஏ டைம்ஸ் நான் வந்து இந்த டைம் அந்த பீரியாடிக் சிக்னல், ஐ மீன் இந்த டைம் டொமைனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நான் ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது டைம் ஷிஃப்ட்டு. ஓகே, அதே மாதிரி இந்த நேம்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். அடுத்தது டைம் ஷிஃப்ட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ இது யூனிட் ஸ்டெப்பு, நான் வந்து ஒரு 2 யூனிட்ஸ் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மீனிங்க, டிலே பண்ணுறேன் அப்படின்னா என்ன மீனிங்க, இங்கே அதாவது இங்கேருந்து வரக்கூடியது சிக்னல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் 2 யூனிட்ஸ். ஓகே, இப்போ 3 யூனிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்படியான ஃபங்க்ஷன் இப்போ எஃப் ஆஃப் டீக்கான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து என்னது, எஃப் ஆஃப் எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்ன செய்கிறேன், ஏ டைம்ஸ் நான் என்ன செய்கிறேன், டிலே பண்ணுறேன். ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம என்ன செய்வோம், இது யூ ஆஃப் டி அப்படி, இது வந்து என்னது யூ ஆஃப் டி, இது யூ ஆஃப் டி.
இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா u of t minus 3 ஓகேவா. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா என்ன மீனிங்க u of t plus 3 ஓகே. ஸோ அட்வான்ஸ் இருந்துச்சு தான் இங்கே ப்ளஸ்ன்னு வரும், டிலே பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் என்ன செய்கிறேன் a டைம்ஸ் டிலே பண்ணுறேன். டிலே பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்றும் இல்லை, f of t டிலே பண்ணுறதுக்கு முன்னாடி f of t பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிச்சு, f of s கிடச்சிச்சு. ஸோ அப்போ அந்த f of s போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இன்டெகிரேஷன் ஒரு டெரிவேஷன் வரும் ஓகேவா. இந்த இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு டெரிவேஷன் வரும். இந்த டெரிவேஷன் போடல, ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் தான் எழுதிருக்கேன். ஸோ அப்போ f of sன்னு வரும். f of sக்கு முன்னாடி e பவர் மைனஸ் as ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த டிலே பண்ணதுக்கான லாப்லாஸ் கரஸ்பாண்டிங் லாப்லாஸ் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ அப்போ f of tக்கு f of s லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா a டைம்ஸ் நான் டிலே பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து என்னது e பவர் மைனஸ் a இன்ட்டு அந்த இனிஷியலாக கிடச்சி f of s ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்தது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட். இங்கே முன்னாடி பார்த்தது வந்து என்னது டைம் ஷிஃப்ட். ஒன்றும் இல்லை, டைம் ஷிஃப்ட் அப்படின்னா டைமில் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் அப்படின்றது வந்து என்னது எனக்கு கிடைக்கக்கூடிய லாப்லாஸில் எனக்கு ஷிஃப்டிங் ஆக போகுது அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ f of t அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கான லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் f of s இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், f of t-யோட முன்னாடி e பவர் at-யை மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஒமேகா டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைன் ஒமேகா டியோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னது ஒமேகா டிவைடட் பை என்ன வரும், ஒமேகா டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் வருமா. இப்போது இ பவர் மைனஸ் ஏடி இங்கே நான் ஆல்ரெடி இ பவர் ஒரு 2tன்னு வச்சுக்கோங்க. இ பவர் மைனஸ் 2t இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதனுடைய லாப்லாஸ் என்ன, இதை நான் என்ன செய்யணும், அந்த இனிஷியலாக போட்ட இன்டெகிரேஷன் வந்து இ பவர் ஏடி இ பவர் மைனஸ் 2t இன்ட்டு சைன் ஒமேகா டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டிலாம் போட்டு திரும்ப என்ன செய்யணும், இதை நான் டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எப்படி f of tக்கு f of s அப்படின்றது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா இ பவர் ஏடி நம்ம முன்னாடி மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா f of s plus a. இந்த f of s plus a அப்படின்றத நீங்கள் படிச்சிருங்க, பட் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. என்ன செய்யணும் அப்படின்னா f of tக்கு வந்து என்னது, f of tக்கு வந்து f of s ஓகேவா. அப்போது இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே எஃப் ஆஃப் எஸ் தான். எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும், எஸ்ன்னு வர்ற இடத்துல எல்லாத்துலேயும் எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றத போடணும் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறோம் ஓகே. ஸோ அதேமாதிரி இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்னது ப்ளஸ் அப்படின்னு வரும். இப்போ இங்கே இ பவர் ஏடின்னு இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், எஃப் ஆஃப் எஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல எஸ் மைனஸ் ஏ அப்படின்றத போடணும் ஓகேவா. அடுத்தது இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். இந்த ப்ராப்ளத்தில் சைன் ஒமேகா டி இப்போ அந்த பேசிக் இன்டெகிரேஷன்லேருந்து போகலாமா, பேசிக் இன்டெகிரேஷன்லேருந்து போட்டால் பெருசாக போகும். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், சைன் ஒமேகா டிக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். சைன் ஒமேகா டிக்கு கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், ஒமேகா டிவைடட் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஒமேகா டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா டி ஓகே. இது வந்து என்னது சைன் ஒமேகா டியோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இ பவர் மைனஸ் ஏடின்றதை முன்னாடி மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ வாட் இஸ் இப்போ முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லுது, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டில் என்ன சொல்கிறோம், இ பவர் மைனஸ் ஏடியை மல்டிப்ளை பண்ணோன்னா எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றத போடுறோம். அப்போ என்ன செய்யலாம், ஒமேகா டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஒமேகா டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஓகேவா. முடிஞ்சா. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகே. அடுத்தது டைம் டிஃப்ரென்ஷியேஷன். டைம் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ எஃப் ஆஃப் டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறப்ப எனக்கு எஃப் ஆஃப் எஸ் கிடைக்குது அப்படின்னா இப்போ இந்த டைம் டொமைன் ஃபங்க்ஷனை நான் ஒன் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எஃப் டேஷ் ஆஃப் டி அப்படின்றது என்னது, ஒன் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்றது தெரியணும் ஓகேவா. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி, எஸ் இன்டூ எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 ஓகே. இதில் நீங்கள் இந்த கண்ட்ரோல் நீங்கள் ட்ரிபிள் ஈஸியாக இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கிறப்பெல்லாம் இந்த படிச்சிருந்துருப்பீங்க. என்ன செய்வோம், இப்போ டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டி எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, டேரெக்டாக வந்து எஸ் ஸ்கொயர் ஒய்னு போட்டிருப்பீங்களா. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. அங்கே நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதுகிறப்பே நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம், இனிஷியல் கண்டிஷன் வந்து 0 அதான் ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்றத பார்த்துருப்போம். ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னது,
லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் இன்புட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? எப்போது அதில் ஒரு கண்டிஷன் இருக்கும், அட் 0 இனிஷியல் கண்டிஷன். ஓகேவா? பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் லாப்லாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த f(0) விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதை விட்டக்கூடாது. இந்த f(0) அப்படின்றது வந்து இனிஷியல் கண்டிஷன். அந்த இனிஷியல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, f(t)க்கு நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தீங்க அப்படின்னா f(s) கிடச்சிச்சுன்னா f(t)யை ஒன் டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், s இன்ட்டு f(s) மைனஸ் என்னது இந்த இனிஷியல் கண்டிஷன் f(0). இந்த fன்றது வந்து என்னது டைம் டொமைனில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, இது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் டபுள் டைம் இன்டெகிரேட் பண்ணுறேன்னா வந்து என்னது s² f(s) மைனஸ் s இன்ட்டு f(0) மைனஸ் f'(0). இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாப்லாஸ் ஆஃப் n டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன வரும், s² s பவர் n f(s) மைனஸ் s இன்ட்டு s பவர் மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு f(0) மைனஸ் s பவர் n மைனஸ் 2 f டபுள் டேஷ் ஆஃப் f சிங்கிள் டேஷ் ஆஃப் 0. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட்டா? இப்போதைக்கு நமக்கு ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் இந்த ரெண்டு நான் எழுதியிருக்கேன். பட் ஜென்ரல் ஃபார்ம்லாம் நான் கொடுத்துருக்க பிடிஎஃப்பில் இருக்கும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். அடுத்தது டைம் இன்டெகிரேஷன். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் f(t)க்கு லாப்லாஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு f(s)ன்னு கிடச்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும்னா ஒன்றும் இல்லை, f(s) கண்டுபிடிச்சிருவீங்க, f(s) டிவைடட் பை s போடணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எங்கே ஈஸியாக இருக்குன்னா இப்போது யூனிட் ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் ஸ்டெப்பை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்க, இந்த இப்படியான ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணால் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேம்ப் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, u(t)யை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், r(t) கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி del(t)யை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், u(t) கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, del(t) u(t) அதுக்கு அடுத்தது r(t). ஓகேவா? ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம் இது கிடைக்கும், இந்த இதை இன்டெகிரேட் பண்ணால் r(t) கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு u(t)யோட லாப்லாஸ் தெரியும், அதில் வந்து நீங்கள் என்ன கொண்டு வரணும்னா r(t)க்கு என்னென்னு கொண்டு வரணும், ஒன்றும் கிடையாது. u(t)க்கு பண்ணால் வந்து என்னது 1/s. ஸோ r(t)க்கு பண்ணிங்கன்னா என்னது ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ f(t)யை ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. இப்போ இன்டெகிரேட் பண்ணால் நம்ம என்ன செய்யணும், 1/s-ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 1/s-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/s. அப்போ r(t)யோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து என்னது 1/s². ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தெரியலனா நீங்கள் என்ன செய்யணும், பழையபடி 0லேருந்து இன்ஃபினிட்டி r(t)க்குன்னு வந்தது t இன்ட்டு e பவர் மைனஸ் st இன்ட்டு dt. இப்போ திரும்ப என்ன செய்யணும், இன்டெகிரேட் இது பார்க்குற மாதிரி இருக்குது, u dv மாதிரி இருக்கா. ஸோ u dv இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v du. இந்த மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணலாம், இது ரொம்ப டிடிஎஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, f(t)க்கு நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா f(s) கிடைக்குது. ஸோ இப்போ f(s) ஒன் டைம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், f(s) டிவைடட் பை s இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைம் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஷியேஷன். இப்போ f(t)க்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, f(t)க்கு அதே மாதிரி தான், f(t)க்கு கேபிட்டல் f(s) கிடைக்குது அப்படின்னா, ஐ மீன் இதுக்கு லாப்லாஸ் எடுக்கிறப்ப f(s) கிடச்சிச்சு அப்படின்னா இதோட t-யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா இந்த f(s)ஓட நீங்கள் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் t பவர் n டைம்ஸ், அதாவது t n டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன கிடைக்குன்னா -1 n. எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம். ஓகே, ஒன் டைம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா -1 மட்டும் வரும், 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அந்த -1 வராது. ஓகே, அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீரியாடிக் சிக்னல் இருக்குது, அந்த பீரியாடு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்ய போகிறேன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். லாப்லாஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 1 2 3 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து f(1)ன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது f(2)ன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது f(3)ன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது f(4)t அப்படின்னு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும், ஓகே, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் லாப்லாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு இதோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த f(1)க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது,
0 to infinity இது வந்து என்ன ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ அந்த எஃப் ஆஃப் டீன்றதை உள்ளே போட்டிருங்க உள்ளே போட்டு ஜென்ரல் ஃபங்க்ஷன் இ பவர் எஸ்டி இன்டூ டிடி இதுக்கு நான் கண்டுபிடிப்பேன் ஓகேவா கண்டுபிடிச்சா எனக்கு ஒரு ஆன்சர் வரும் ஓகேவா அந்த ஆன்சர் இப்போ இங்கே வந்து 0 to இன்ஃபினிட்டியா இப்போ இந்த சிக்னல் எது வரைக்கும் இருக்குது 0லேருந்து டி வரைக்கும் தான் இருக்குது அப்போ இங்கேருந்து என்ன ஆயிரும் டி அப்படின்னு ஆயிரும் ஸோ இப்போ இதுலேருந்து டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வரும் அதான் வந்து என்னது f1 of s ஓகே ஸோ இந்த f1 of s மட்டும் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் இந்த ஃபங்க்ஷனோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்போ என்ன சொல்ல வரேன் டைம் பீரியாடிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் ஒரு பீரியாடிக் சிக்னல் இருக்குது அந்த பீரியாடிக் சிக்னலோட சிங்கிள் பீரியடோட அந்த சிக்னலோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டிஎஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் அந்த பீரியாடிக் சிக்னலோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிரும் ஓகேவா இதில் இந்த டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் ஓகே அந்த சிக்னலோட பீரியட் இப்போ இங்கே வந்து பீரியட் வந்து எவ்வளவு டி ஓகேவா சரி அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம் இதை நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டத்துலையும் படிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்க்யூட் தியரி படித்தாலும் படிப்பீங்க அதுக்கடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரியில் படிப்பீங்க டிஎஸ்பிலையும் படிப்பீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இது ஃபூரியர் சீரிஸ்லையும் வரும் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் வரும் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் வரும் இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி ஓகேவா ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு தெரியும் ஓகே நமக்கு எஃப் ஆஃப் எஸ் தெரியும் ஆனால் எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா எஃப் ஆஃப் டி தெரியாது அப்போ இனிஷியல் வேல்யூ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கர்வ் இருக்குது இந்த கர்வ் இருக்குது ஓகேவா இப்போ இதனுடைய இனிஷியல் வேல்யூ எவ்வளவு இனிஷியல் வேல்யூ வந்து 0 ஓகே ஸோ இதனோட ஃபைனல் வேல்யூ வந்து எவ்வளவு 0 இப்போ இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு கர்வ் இருக்குது இப்போ இதனுடைய இனிஷியல் வேல்யூ எவ்வளவு 0 ஃபைனல் வேல்யூ எவ்வளவு 2 இல்லையா ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனில் தெரியும் எஃப் ஆஃப் எஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் தெரியும் இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும் இனிஷியல் வேல்யூ என்ன ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்று இந்த ஃப்ரீக்வன்சி டொமைனில் திரும்ப டைம் டொமைனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் t = 0ன்னு போட்டோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ கிடைக்கும் t = இன்ஃபினிட்டின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் ஃபைனல் வேல்யூ தெரியும் பட் அந்த மெத்தடு வந்து எனக்கு என்ன தெரியணும்னா இந்த ஃப்ரீக்வன்சி டொமைன்லேருந்து டைம் டொமைனுக்கு மாற்ற தெரியணும் இன்வர்ஸ் லாப்லாஸ் தெரியணும் அது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம என்ன வர்றோம் இந்த இனிஷியல் வேல்யூ தியரம் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரத்துக்கு வரோம் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை எனக்கு எஃப் ஆஃப் 0 வேணும் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் 0ன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வேல்யூ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த 0ன்னு போட்டிருக்கோம் அது என்ன பண்ணிங்கன்னா t = 0 t 0வாக இருக்கிறப்ப அதனுடைய வேல்யூ என்ன t வந்து இன்ஃபினிட்டிக்கு இருக்கிறப்ப அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றதான் ஃபைனல் வேல்யூ தேவை ரைட்டா அப்போ எஃப் ஆஃப் 0க்கு வந்து என்னது s × எஃப் ஆஃப் எஸ் அது என்ன செய்யணும் எஸ்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஒன்றும் இல்லை அப்போ ஸோ எஃப் ஆஃப் 0 = லிமிட் s → infinity s × எஃப் ஆஃப் எஸ் அதே மாதிரி இனிஷியல் ஃபைனல் வேல்யூ வேணும்னு என்ன செய்யணும் லிமிட் s → 0 s × எஃப் ஆஃப் எஸ் ஓகேவா இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஓகே அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாருங்களேன் இது வரைக்கும் கவர் பண்ண எல்லாமே நான் இங்கே இந்த ஒரு சிங்கிள் டேபிள் காலத்தில் கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி நான் கொடுக்க இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த அலெக்சாண்டர் புக்கில் அது ரொம்ப நீட்டாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸோட லாப்லாஸ் என்ன அதே மாதிரி இங்கே இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸோட சம்மரி இருக்கும் ஓகே சரி அடுத்தது ஃபஸ்ட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தில் வந்து பாருங்கள் எஃப் ஆஃப் டி is equal to del of t plus 2 u of t minus 3 into e power minus 2 dt into u of t ரைட்டா அப்போ பார்க்கலாமா இப்போ del of t க்கு என்ன பார்த்துருக்கோம் நமக்கு என்ன தெரியும் del of t க்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு தெரியும் ப்ளஸ் 2 into u of t க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/s மைனஸ் இங்கே வந்து பாருங்களேன் e power 2t into 2 ut இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த டைம் ஷிஃப்ட் மாதிரி எடுத்துக்கலாமா ஸோ அப்போ சாரி டைம் ஷிஃப்ட் இல்லை ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் மாதிரி எடுத்துக்கலாமா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் u of t க்கு பண்ணிங்க அப்படின்னா அது என்னது 1/s அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்குது ப்ராப்பர்ட்டி வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து பாருங்கள் டைம் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டில் என்ன இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் எஃப் ஆஃப் டிக்கு பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எஸ் அப்போ e power minus at மல்டிப்ளை பண்ணிங்கன்னா s பதிலாக s + a போடணும் இல்லையா ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம் இங்கே நல்லா கவனிக்கும் மைனஸ் ஏன்னு இருக்குது minus 2 ரைட்டா அப்போ என்ன பண்ணுவோம் s க்கு பதிலாக s + a போடுவோம் அப்போ s க்கு பதிலாக s + 2 ரைட்டா அப்போ வாட் இஸ் த ஆன்சர் 1 + 2/s minus 1/s + 2 ரைட்டா இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்த ப்ராப்ளம்
இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் எஃப்ஆஃப்டி என்னென்னு இருக்குது t ஸ்கொயர் சைன் 2t u ஆஃப் டி ரைட்டா. ஸோ அப்போ என்ன செய்யலாம், இதை நீங்கள் என்னென்னு செஞ்சுக்கோங்க எஃப் ஆஃப் டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம், டி ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி, எஃப் ஆஃப் டி ஸ்மால் எஃப் ஆஃப் டி பண்ணிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எஸ் கிடைக்குது. ஸோ அதோட என்ன செய்ய போகிறோம், டி பவர் என்ன மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் எஸ்ஸை எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், n டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், -1 பவர் n போடணும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ 2 டைம்ஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. அப்போ sin 2 பண்ணால் என்ன கிடைக்கும், sin 2t பண்ணிங்க அப்படின்னா 2 டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இதை நான் என்ன செய்யணும், 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஓகேவா, ds ஸ்கொயர். இங்கே வந்து என்ன இருக்கும், -1 பவர் 2ன்னு வந்துடும். அப்போ இது போயிடும் இல்லையா. ஸோ -1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இதை 2 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா, நான் ஃபைனல் ஆன்சர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, செக் பண்ணலாம். அடுத்தது இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 டைப்பில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to infinity f of t. இதில் வந்து என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் தான். இங்கேருந்து இது வரைக்கும் கான்ஸ்டன்ட் லெவலில் தான் இருக்குது. அந்த வேல்யூ வந்து என்னது 10. ஸோ இப்போ 10 e பவர் -st into dt இல்லையா. ஸோ பட் வந்து இந்த ஃபங்க்ஷன் எதுலேருந்து எது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது, 2லேருந்து 3 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், அந்த 10 காமனாக எடுத்துருங்க. இன்டகிரேஷன் 2 to 3 e பவர் -st into dt. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10/s e பவர் -2s மைனஸ் e பவர் -3sன்னு கிடைக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி இல்லை செகண்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், u ஆஃப் டி இந்த இங்கே கொடுத்துருக்க இமேஜில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா இந்த மாதிரி எழுதலாமா, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. 2லேருந்து ஆரம்பிச்சு ப்ளஸ் இந்த சிக்னல் ப்ளஸ் 3லேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்குது. இது 2 சிக்னலையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட் ஃபங்க்ஷன் கிடச்சிருமா. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 2லேருந்து ஆரம்பிச்சு கேட் சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாசிட்டிவில் 2லேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். அடுத்தது 3லேருந்து ஆரம்பித்து கீழே நெகட்டிவ் சைனில் போயிட்டே இருக்குது. இது 2யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இந்த இது கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த சிக்னல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொன்னோம், u ஆஃப் t -2 அப்படின்னு சொல்லலாமா. அதேமாதிரி இந்த சிக்னல் எப்படி சொல்லலாம், -u ஆஃப் t -3ன்னு சொல்லலாமா. ஸோ அப்போ இதுக்கு இந்த u ஆஃப் t -2க்கு என்ன அப்படின்றத நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த e பவர் 2sன்னு கொண்டு வரலாமா. ஸோ அது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகேவா, இது சால்வ் பண்ணி பாருங்கள். இது மூலமாகவும் சால்வ் பண்ணலாம், ஆர் இந்த மெத்தட் மூலமாகவும் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுட்டுருக்கணும். இங்கே நம்ம ஏற்கனவே என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் டைம் ஷிஃப்ட்டுன்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் டி இதில் இங்கே எஃப் ஆஃப் டி அப்படின்றதே வந்து என்னது, u ஆஃப் t -a தான் ரைட்டா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள், அதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் இது வந்து டைம் பீரியட்ஸிட்டி யூஸ் பண்ணி செய்கிற ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் என்ன கிடைக்கும், அதே மாதிரி தான் 0லேருந்து 2 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பாருங்கள் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 7ல் முடியுது. அதுக்கடுத்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 12ல் முடியுது. ஓகேவா, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வாட் இஸ் த பீரியட் அப்படின்றது என்னது, இங்கேருந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷன் சேமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ t = 5. ஓகே, அதேமாதிரி ஃபங்க்ஷன் எங்கேருந்து இது வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது, 0லேருந்து 2 வரைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 - e பவர் -2s அப்படின்னு வரும் ரைட்டா. இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் இதே ப்ராப்ளம் தான். இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஆக்சுவலாக இங்கே 2 போட்டிருக்கோமா, இங்கே 2 அப்படின்னு போட்டிருக்கோமா, இங்கேருந்து 2லேருந்து ஆரம்பிக்கிறனால இங்கே 2 அப்படின்ற வந்திருக்கு. அப்படி இல்லைனா இங்கே என்ன இருக்கும், இங்கே 0லேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இங்கே 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ 1 - அப்படின்ற டேர்மில் வருமா. இதை நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 - e பவர் -2sன்னு வரும். டைம் பீரியட்ஸிட்டிக்கு ஃபார்முலா வந்து என்னது, டைம் பீரியட்ஸிட்டிக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஃபார்முலா எழுதலாமா, என்னது f1 of s டிவைடட் பை 1 - e பவர் -s into t ரைட்டா. அப்போ s into t போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், டிவைடட் பை 1 - e பவர் -5 into s. இங்கே முன்னாடி s போடணும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா, இந்த s எங்கேருந்து வந்துச்சு,
இங்கே இருக்குது பாருங்கள் கீழே. ஓகே, நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த இனிஷியல் வேல்யூ? இனிஷியல் வேல்யூ நம்ம என்ன செய்வோம்? லிமிட் s டென்ஸ் டு infinity s into f of s. ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? s into 20 divided by s plus 3 into s square plus 8s plus 25. ஓகேவா? இப்போ இதில் எஸ்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25 மட்டும் 25 இன்ட்டு இந்த 5 கிடைக்கும். ஸோ இப்போ 0 டிவைட் பை எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இனிஷியல் வேல்யூ வந்து எவ்வளவு? 0. அதேமாதிரி ஃபைனல் வேல்யூ அப்படின்றது, இந்த ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் ஆக்சுவலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறீங்க? ஒன் செகண்ட். இப்போ நம்ம இனிஷியல் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனல் வேல்யூனா நம்ம என்ன செய்யணும்? ஒன் செகண்ட். இதுக்கு முன்னாடி நான் சரி இது நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபைனல் வேல்யூ. ஓகே, ஃபைனல் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே 0. ஓகே, ஃபைனல் வேல்யூ அந்த 0 தான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எஃப் ஆஃப் டி நமக்கு தெரியும். சரி, எஃப் ஆஃப் டியில் டி டென்ஸ் டு 0வாக இருந்தால் என்ன அப்படி அதுக்கு ஃபார்முலா வந்து என்னது? எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இல்லையா? ஸோ இங்கே டி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டின்ற சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் 1/infinity அப்படின்ற டேர்மில் கொண்டு வந்துடணும். பிகாஸ் அப்படி கொண்டு வரலன்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இடத்துல ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் முன்னாடி சால்வ் பண்ணி காமிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ சால்வ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எழுதிடலாமா? ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? s into 20 divided by s plus 5 into s square plus 8s plus 25. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? எஸ்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு போடணும். அப்போ நீங்கள் இங்கே இன்ஃபினிட்டின்னு போட்டால் என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. ஏன்? பிகாஸ் நம்ம 7 மேத்ஸில் 7 இன்டிடெர்மினன்ட்ஸ் பார்த்துருக்கோம். இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டி, 1/infinity, 0/0 இந்த மாதிரிலாம் இதெல்லாமே வந்து என்னது? இன்டிடெர்மினன்ட் 7 இன்டிடெர்மினன்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா 1/infinity வர டேர்மில் கொண்டு வந்துடணும். 1/infinity வேல்யூ எவ்வளவு? 0 இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இதுலேருந்து எஸ்ஸை காமனாக எடுக்க போகிறேன். இதுலேருந்து எஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறேன். அப்போ இதுலேருந்து எஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? எஸ் ஸ்கொயர் இன்ட்டு 20 டிவைடட் பை எஸ்ன்னு கிடைக்குமா? எஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தால் டிவைடட் பை இதுலேருந்து எஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1 + 5/s ஸ்கொயர். ஓகே, இங்கே 1 + 8/s + 25/s ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த இங்கேருந்து நான் என்ன காமன் எடுத்திருக்கேன்? எஸ் ஸ்கொயரை காமன் எடுத்திருக்கேன் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? இந்த எஸ் ஸ்கொயர் இந்த எஸ் ஸ்கொயர் அடி ஆயிருமா? இப்போ நான் வந்து இந்த இன்ஃபினிட்டிஸ்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இன்ஃபினிட்டி அப்படி எஸ் = இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 20 டிவைடட் பை இன்ஃபினிட்டி எவ்வளவு? 0. அதே மாதிரி இங்கே நான் 0 இன்ஃபினிட்டி அப்படின்ற சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி அப்படின்ற சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 1 இங்கே 1 மட்டும் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆயிடும். இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ இப்போ 1 × 1 1. ஸோ 0/1 = எவ்வளோன்னு கிடைக்கும்? 0. ஸோ அப்போ இனிஷியல் வேல்யூவும் 0 அண்ட் தென் ஃபைனல் வேல்யூவும் 0. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்கு y லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது பார்த்தோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன பார்த்தோம்? பேசிக் சிக்னல்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் சிக்னல் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். இது நம்ம டிஎஸ்பியில் பார்ப்பீங்க. ட்ரிபிள்இ அண்ட் ஈஸியாக இருந்தால் டிஎஸ்பியில் பார்ப்பீங்க. லைக் ஷிஃப்டிங்னா என்ன, ஸ்கேலிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது இந்த பேசிக் சிக்னல் அப்படின்றது என்னது? யூனிட் ஸ்டெப்பு, யூனிட் இம்பல்ஸு, அடுத்து யூனிட் ரேம்ப்பு, அடுத்து ஆக்ஸலரேஷன் இன்புட்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்தது தேர்ட் பாயிண்டில் லாப்லாஸோட பேசிக் ஃபார்மேட், அதாவது இந்த பேசிக் டெஃபினேஷன் என்னது? எஃப் ஆஃப் டீன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்டகிரேஷன் ஆஃப் 0 to infinity எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. ஓகேவா? அப்புறம் ஃபோர்த் என்ன பார்த்தோம்? அதனோட ப்ராப்பர்ட்டிஸ்.
ஒரு நியர்லி 10 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட பார்த்துருக்கோம் நம்ம கிளாஸில். ஓகே, அடுத்து 5th வந்து என்ன பார்த்துருக்கோம், சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நம்ம கிளாரிட்டியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.